அதாவது நம்ம 12th பிசிக்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள் அப்படின்வாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா சூரியன்லையும் நட்சத்திரத்திலையும் நிறைய இருக்கு. அதாவது சன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ்ல அது ஏற்கனவே இருக்கு. அதாவது எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட் ரே, புற ஊதா கதிர், இன்ஃப்ராரெட் ரே, அகசிவப்பு கதிர், காமா ரே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல வருது இல்லையா. இந்த மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லும் போது யூனிவர்ஸ்ல மட்டும்தான் இருக்கா, அண்டத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் டஸ்ட்ல இருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளியின் குழந்தைகள், நெருப்புடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு படைப்புமே நெருப்புல இருந்து வந்தவை தான். இதான் நம்ம சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் இவங்க எல்லாம் சொன்னது. இவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவாரு பாத்தீங்கன்னா